வெளிநாட்டுல இருந்து வந்தியே ஏதாச்சும் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் உனக்கு கேன்சர் வரணுமா? என்னது கேன்சர் வருமா? டேய் சாக்லேட் தானே கேட்டேன். ரீசெண்டா ஃப்ளாரிடால ஃபேமஸான சாக்லேட்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அதுல நிறைய சாக்லேட்ஸ்ல ஆர்சனிக்கும் ஹெவி மெட்டல்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல உனக்கும் எனக்கும் பிடிச்ச பிராண்டான எல்லா சாக்லேட்ஸும் அதுல இருக்கு. ஆர்சனிக் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச சாக்லேட் பிராண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஜாலி ரான்ச்சர், லாஃபி டாஃபி, ஸ்னிக்கர்ஸ், ட்விஸ்லர்ஸ், ஸ்வீட் டார்ட், சார் பேட்ச் கிட், டூட்ஸி ரோல்ஸ், ராலி சார்பைட்ஸ், நட்ஸ், ஸ்கிட்டில்ஸ், கிட்கேட், இந்த சாக்லேட்ஸ் எல்லாத்துலயுமே ஆர்சனிக் வந்து இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தாண்டா ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 46 பிராண்டை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல 28ல ஆர்சனிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சாக்லேட்ஸ்ல லெட் அண்ட் கேட்மியம், அதாவது ஹெவி மெட்டல்ஸ் எதுலலாம் கலந்துருக்குன்னு டெஸ்ட் பண்ணதுல இந்த பெரிய லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் இருக்கிறது லிண்ட் அண்ட் ஹெர்ஷீஸ். இதுதான் உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான சாக்லேட்ஸ். அதுவும் இல்லாம இப்ப நீ ஸ்கிரீன்ல பாக்குற லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்துலயுமே இந்த லெட் அண்ட் கேட்மியம் ஹெவி மெட்டல்ஸ் கலந்துருக்கான். சோ இது வரைக்கும் நம்ம நம்பி சாப்பிட்ட சாக்லேட், குழந்தைங்களுக்கு கொடுத்த சாக்லேட் எல்லாத்துலயுமே ஹெவி மெட்டல்ஸும் ஆர்சனிக்கும் கலந்துருக்கு. அதுவும் இல்லாம இந்த சாக்லேட்ஸ்ல யூஸ் பண்ற ஃபுட் கலர்ஸ் அது இன்னொரு மிகப்பெரிய டேஞ்சர். பட் இது எல்லாத்தையும் சேர்ந்து சாக்லேட்டா சாப்பிடும்போது ஒருத்தங்களுக்கு உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் கொண்டு வரும்ன்றதை நீயே யோசிச்சுக்கோ. இப்ப சொல்லு, நான் சாக்லேட் வாங்கிட்டு வராதது நல்லது தானே? வாங்கிட்டு வராதது நல்லது தான் போல. நான் எங்க ஊர்ல விற்கிற தேன் மிட்டாயே சாப்பிட்டுக்கிறேன்டா. இந்த சாக்லேட்ஸ்க்குலாம் அடிக்ட் ஆகி குழந்தைங்க எல்லா நாளும் சாப்பிடுதே, அவங்களோட ஹெல்த்லாம் என்ன ஆயிருக்கும்?